அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி. ஒன் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். இந்த ஒரு கண்டென்ட்டை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருந்தோம். அதாவது டெப்ரிஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமை 2030 வந்து இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் நாசா வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2001லேருந்து கண்காணிச்சுக்கிட்டு வராங்க. அதுவும் முக்கியமாக ஒரு 2 சேட்டலைட் மூலமாக டெட் ரஷ்யன் ஸ்பை சேட்டலைட் மூலமாகவும் அப்புறம் வந்து நாசாவோட டைம்டு கிராஃப்ட் அப்படின்னு ஸ்பேஸ் கிராஃப்ட் அது ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட 65 அடி உயரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 33 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து சைடாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து எர்த்தோட ஆர்பிட் முனையிலேருந்து அங்கே ஒன்றுக்குள்ள கண்காணிச்சிக்கிட்டு இருக்குது. முக்கியமாக இது என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாசா தான் வந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த டெப்ரிஸ் ஸ்பேஸில் இருக்கிற குப்பை எல்லாமே வந்து அதை நாசா தான் பாதுகாத்துக்கிட்டு வராங்க ரொம்ப வருஷமா. ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ முழு பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து முக்கியமான ஒருத்தவங்களா இருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாம் மெல்ராய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் வந்து நாசாவோட டெப்டி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ கிட்டத்தட்ட வந்து இவங்க சொன்ன ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த விஷயம் தெரிஞ்சு நாசாவே ஒரு மிகப்பெரிய ஷாக்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எர்த்தோட ஆர்பிட் நம்ம நெனச்சத விட இப்போ கொஞ்சம் சின்னதா இருக்கு. காரணம் வந்து அவ்வளவுக்கு ஸ்பேஸ் டெப்ரிஸ் இருக்குது. ஐ மீன் டெப்ரிஸ் ஸ்பேஸ் இருக்குது. அவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா அது எங்களுக்கே ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்குது அப்படின்ற மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட் விட்டுருக்காங்க. ஆக்சுவலா எப்படி சொல்றது? 2, 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த மாரி ஒவ்வொன்னா நல்ல விஷயங்களா நடந்துட்டு வரும்போது, திடீர்னு இப்படி ஒரு இன்சிடென்ட் ஒரு சேட் நியூஸ் கேட்டோம்னா, அது எப்படி இருக்கும்ன்றத என்னால ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ கிட்டத்தட்ட இதான் உண்மை. எப்படி சொல்றது? ஒரு 2, 3 ஆல்ரெடி ஏதோ சைனீஸ் சேட்டலைட் வந்து ஒண்ணு இடிச்சு கொலாப்ஸ் ஆகி, ஸோ அதுவுமே வந்து ஒரு துண்டு துண்டுகளா அங்கங்க கிடக்குது அப்படின்ற மாரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட சைனீஸோட அ யோமின் சேட்டலைட்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பிளாஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட அது கொஞ்சம் நெறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1996லேருந்து ஒரு சேட்டலைட் வந்து வெடிச்சு, அதுவுமே கிட்டத்தட்ட வந்து அங்க தான் இதாயிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல வந்து இத எப்படிலாம் சொல்லி மாத்தலாம்? முக்கியமா வந்து அவங்க சொன்ன நெறைய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஸ்பேஸ் சஸ்டெய்னபிலிட்டி அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து அவங்க யூகிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளானோட அடிப்படையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஆ 11,500 சேட்டலைட்டுகள் மேல வான்வெளியில இருக்குது. அதுல 9,000 மட்டும் தான் இயங்கிட்டு இருக்குது அப்படின்ற மாரி ஒரு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா வந்து பாக்கி இருக்கிற கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000 சேட்டலைட்டுகள் வந்து எல்லாம் வேஸ்ட்டா தான் இருக்குன்றாங்க. அதாவது ஆக்சுவலா அவங்க சொன்னது வந்து 11,000 மேல இருக்கு. பட் ஆனா வந்து 9,000 இயங்குது. பாக்கி உள்ள 5,000 கிட்டன்றது அது என்ன கணக்குன்றது தெரியல. பட் அவங்க சொன்னது இதான். 5,000 கிட்ட வந்து சேட்டலைட் வந்து ஒரு பிராட்காஸ்டோட ஒரு பிராட்பேண்டோட வந்து இணைப்புல இருக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட அது மட்டும் ஒரு சிலது வந்து முடங்கி கிடக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா அந்த 5,000மே வந்து ஒரே ஒரு பிராட்பேண்டோட தான் வந்து ஒரே ஒரு கம்பெனியோட தான் மெர்ஜ் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஐ மீன் அவங்களுக்கு கீழ வந்து சேட்டலைட்டுகள் இதெல்லாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல 11,500 அப்படின்ற ஒரு சேட்டலைட் கணக்கு வச்சோம்னா, 9,000 தான் இயங்கிக்கிட்டு இருக்குதாம். அப்ப பாக்கி உள்ளதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றது தெரியல. சாரி இன்னும் ஒரு காலங்கள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 இல்ல 50,000க்கு மேல சேட்டலைட்டுகள் ஏவப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஓவர் த டிகேட் அதாவது கடந்த ஒரு 2 டிகேடா பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு ராக்கெட்டுமே போனது ரிட்டர்ன் வந்தது கிடையாது. அது சப்போஸ் செயலிழந்து போனாலோ, இல்ல வெடிச்சாலோ, அதோட குப்பை எல்லாமே அங்கனக்குள்ள தான் இருக்கும். இது வந்து ஒரு மோசமான விஷயம் தான். நாங்க 2001லேருந்து நோட் பண்ணிட்டு வந்த வரைக்கும், முன்னாடி விட எர்த்தோட ஆர்பிட் வந்து இப்ப ரொம்ப குட்டியா இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு காரணம் வந்து ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப தான் இந்தியா இந்த ஸ்கீமே கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் ஆனா வந்து 2001லேருந்து நாசா இதோட கண்காணிப்பாளரா இருக்கிறாங்க. இந்த விஷயம் எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது தெரியல. சரி ஓகே. இது எல்லாத்தையும் போக நாசாவோட அங்கனக்குள்ள என்ன வேலை? அவங்க அதுல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த ஸ்பேஸ் சஸ்டெய்னபிலிட்டினா என்ன? ஸ்பேஸ் சஸ்டெய்னபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து கிட்டத்தட்ட அது எப்படி சொல்றது தமிழ்ல அப்படின்னா, விண்வெளி பாதைகள்ல ராக்கெட் எங்கிட்டு எங்கிட்டுலாம் போகுமோ, அதாவது சேட்டலைட் எங்கிட்டு எங்கிட்டுலாம் போகும் அப்படின்ற ஒரு வரைபடம் அவங்ககிட்ட ஒவ்வொரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்லும் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த வழியா போனா கரெக்ட்டா இருக்குமா? இல்ல அந்த வழியா போனா கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு, நாசா கிட்ட இருந்து அந்த ஒரு அப்ரூவல் மாரி வாங்குவாங்களாம். ஸோ அந்த ஒரு அப்ரூவல் வாங்குனதுக்கு அப்புறம், இவங்க இந்த பாதையில போறதுக்கு எந்த ஒரு தடங்கலும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி இது பண்ணுவாங்க. மேபி அது போனதுக்கு அப்புறம் மைட் பி அந்த மாரி ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகள், ஒரு சின்ன சின்ன எலும்பு துண்டு, இல்ல ஒரு இரும்பு துண்டோ ஏதோ ஒண்ணு வந்து சேட்டலைட்ல குத்தலாம், பாயலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் செகண்ட். பட் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது, நாசா சொன்னது வந்து இதுதான். அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து, அந்த ஸ்பேஸ் ரூட்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து கிளீன் பண்றது தான் இவங்க வேலை. இப்போ வரைக்குமே வந்து அது சூப்பரா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஏஜென்சி இன்னும் நெறைய பண்ணணும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பு.
இந்த ஏஜென்சி அந்த ஸ்பேஸ் சஸ்டைனபிலிட்டின்னு சொன்னேன்ல, இந்த ஒரு பிளான்ல வந்து எதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எர்த் முழுக்க முழுக்க கவர் ஆகுதுங்க. உங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த உலக உருண்டையுமே வந்து இவங்க கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த சேட்டலைட் மூலமா. அது போக எர்த்தோட ஆர்பிட் சொல்லவே தேவையில்ல. எர்த்துன்னு வந்துட்டாலே ஆர்பிட் பின்னாடி வந்துரும். அது போக முக்கியமா வந்து ரைட் அண்ட் டவுன் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல. மேக்ஸிமம் வந்து ஒரு சில இடத்துல இருந்து மேலேயும் கீழேயும் வரலாம். பட் ஆனா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் அவங்க பெருசா எந்த ஒரு இதுவுமே ஆக்சுவலா கான்சன்ட்ரேட்டே பண்ணல அப்படின்ற மாரி தான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. மெல்ராய் வந்து கிட்டத்தட்ட அவங்க சொன்னது இப்படிதான். அப் அண்ட் டவுன் அதுக்கப்புறம் வந்து எர்த்தோட ஆர்பிட் இந்த 2, 3, 4 விஷயத்துல தான் வந்து நாங்க ஃபோகஸ்டா இருக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஃபோகஸ்ன்றத விட ரொம்ப ஃபோகஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேக்ஸிமம் வந்து ஒருவேளை அப் அண்ட் டவுன்ல தான் நெறைய ராக்கெட் லான்ச் ஆகுது, சேட்டலைட்லாம் லான்ச் ஆகுது போல. அந்த ஒரு காரணத்தினால அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போக வந்து கிட்டத்தட்ட 36,500 ஸ்பேஸ் ஜங்க் கிட்ட வந்து அந்த ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்ற மாரி ஒரு கணிப்பு இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க அவங்க. இந்த ஒரு மீட்டிங்ல நடந்தது. கிட்டத்தட்ட 36,500 ஸ்பேஸ் ஜங்க் அப்படின்னா ஒவ்வொன்னுமே வந்து 4 இன்ச் இருக்குமா. ஸோ அது போக வந்து அது ஒரு 38 ஃபீட் சம்திங் ஏதோ இருக்குன்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. 1 அடி அப்படின்னாலே எவ்வளோ தூரம் இருக்கும். அதுவே 38 அடி அப்படின்னா அது எவ்வளோ பெருசா இருக்கும். ஆக்சுவலா ஒரு ராக்கெட்டுக்கு அவ்வளோ உயரம் இருக்கும். ஓகே ஒத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்பேஸ் ஜங்க்குமே வந்து அவ்வளோ பெருசா இருந்தா, அப்ப அடுத்து போற ஒரு சேட்டலைட்டுக்கும், அடுத்து போற ஒரு ராக்கெட்டுக்குமே வந்து அதோட கதி என்ன? அப்படின்ற மாரி தான் கேள்வி வருது ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க எப்படி சமாளிக்க போறாங்க? அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல. பட் ஆனா வந்து நாசா இத கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த ஏஜென்சி இன்னும் நெறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாரி நாசாவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ வரை இருந்துகிட்டு இருக்குது. மெல்ராய் இன்னொன்னு நோட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ மீன் இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த சின்ன சின்ன டைனி பார்ட்டிகிள்ஸ் எதுவா வேணா இருக்கட்டும், மணிக்கு 40,000 கிலோமீட்டர் அளவுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அவ்வளோ ஸ்பீடு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது ஸ்பேஸ்ல உள்ள விஷயத்துல வந்து வழக்கமா வந்து அந்த இடத்துல லைட் நெறையா இருக்கும். ஸ்பீடு வந்து எவ்வளோ போகுது அப்படின்றது கணிக்கிறதுக்கு அதுக்கு வேற ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் சம்திங் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துல தம்மா துண்டு பார்ட்டிகள் அந்த ஸ்டீலா இருக்கட்டும், இல்ல வேற ஏதோ ஒரு துண்டுகளா இருக்கட்டும், மணிக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற 40,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது போய் மோதுனா என்ன ஆகுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அது வந்து பக்கத்துல இருக்க எந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி நாசா வந்து முக்கியமா நான் அந்த சொன்னேன் இல்லையா அப் அண்ட் டவுன் எர்த்தோட ஆர்பிட் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து முக்கியமா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது மூணுனா வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ எர்த்துக்குன்னு ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை வந்து முழுக்க முழுக்க எல்லாருமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு சிலர் தான் வந்து நிலால கால் வைக்க போகிறோம், மார்ஸ்ல கால் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ண தாண்டி இப்போ எல்லாருமே வந்து மூணில் வந்து வாழ முடியுமா அப்படின்ற லெவலுக்கு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்த 5 சைடு வந்து ரொம்ப பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க நாசா. இதை இப்படியே நாங்க மட்டும் இல்லாம எல்லா நாடுமே வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாரி அவங்க மெல்ராய் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் எல்லா நாடுமே ஆக்சுவலா உள்ள வரணும். இந்தியா வந்து 2030ல அத ஆக்டிவேட் பண்றாங்களா? இல்ல 2030ல இருந்து முன்னாடியே கொண்டு வந்து 2030ல மொத்தமா முடிக்க போறாங்களா? அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் டெப்ரி ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்பேஸ் ஜங்க்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி ரிசர்ச் நல்லபடியா முடிஞ்சு எல்லாருமே மீன்ஸ் எல்லா ராக்கெட்டுமே திரும்பி வந்தது அப்படின்னா, எர்த் இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நாசாவும், இஸ்ரோவும் மத்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எல்லாமே என்னென்ன பண்ண போறாங்கன்னு வேற ஒரு வீடியோல இந்த அருண் சந்திக்கிறேன். வணக்கம். Unbelievable Girius. இது நம்ம family.